நினைக்கிறேன். கர்த்தர் குறுக்கு வழியில நம்மை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிற தெய்வம் அல்ல. என்னுடைய உழைப்பு, என்னுடைய நீதி, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அது வேலையா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, உன் பிசினஸா இருந்தாலும் சரி, உன் கணக்கு வழக்கில் கரெக்டா இருக்கணும். கர்த்தருடைய கண் அதை பார்க்குது. யாரும் பார்க்கல அப்படின்னு நான் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது. கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறதுங்கிற பயத்தோட, நான் ஒரு எஜமானு கீழே இருக்கிறேங்கிற பயத்தோட நான் வாழும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாட்டி குறுக்கு வழியில வர்றது, அடுத்தவங்களை அடிச்சு வர்றது, அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்கிறது, பொய் சொல்லி பிழைக்கிறது, வஞ்சகம் பண்ணி காரியங்களை எதுவுமே நிலைச்சு நிற்காதுங்க. அது எதுவுமே நிலைச்சு நிற்காது. உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, தரித்திரத்தை கொண்டு வரும், உன் தலைமுறைக்கு சாபத்தை கொண்டு வரும்.